கிரியாஸின் கிராண்ட் ஃப்ரீடம் சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மீது காவல் ஆணையரகத்தில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மீது காவல்துறையில் புகார் கொடுக்கப்பட்டிருப்பதை தற்போது அண்மை செய்திகளாக பார்க்கிறோம். வழக்கறிஞர் ஒருவர் ஆன்லைன் மூலமாக டிஜிபி அலுவலகத்தில் புகார் மனு கொடுத்திருக்கிறார். முதலமைச்சர் மற்றும் அவருடைய தாயார் குறித்து அநாகரிகமாக பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த நிலையில் தற்போது புகாரானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாஸ்கர பாண்டியன் வழங்க நாம் கேட்கலாம். பாஸ்கர பாண்டியன், மேலும் விவரங்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் மற்றும் அவரது தாயார் குறித்து அவதூறாக மற்றும் இழிவான வகையில் மரியாதைக்குறையான வார்த்தைகளை பயன்படுத்தி பொதுவெளியில் அநாகரிகமாக பேசியதாக கூறிதான் இந்த வழக்கானது புகாரானது ஆன்லைன் வாயிலாக அனுப்பப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திருமுல்லைவாயலை சார்ந்த வர்தினி என்ற வழக்கறிஞர் இந்த புகாரை இணையதளம் வாயிலாக டிஜிபி ஆபீஸ்க்கு அனுப்பியிருக்காங்க. குறிப்பா சென்னையில் வழக்கறிஞராக பணியாற்றி வரக்கூடிய அவர் இந்த நயினார் நாகேந்திரனுடைய பேச்சானது மிகுந்த மன வேதனையை உள்ளாக்கி இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். ஒரு பெண்ணாகவும் தாயாகவும் அவருடைய பேச்சானது முதலமைச்சரும் மற்றும் அவரது தாயார் குறித்தான அந்த பேச்சானது மனவேதனையை ஏற்படுத்தி இருப்பதாகவும், அதோடு மட்டுமல்லாமல் இந்த வீடியோ மற்றும் அந்த ஆடியோவை பத்திரமாக பதிவு செய்து அதன் அடிப்படையில் அதனை ஆய்வு செய்து அந்த புகாரை எடுத்துக்கொள்ளுமாறும் அந்த புகாரில் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக ஒரு அரசியல் தலைவரினுடைய கொள்கைகள், நிர்வாகம் அல்லது அரசியல் செயல்பாடுகளை ஜனநாயக ரீதியாக விமர்சித்தது ஏற்றுக்கொள்ளத்தக்கது எனவும், ஆனால் அவரது ஒரு பெண்ணை பற்றியோ அல்லது அவர்களது குடும்பத்தினரை பற்றியோ இழிவுபடுத்தும் வகையில் பேசுவது மிகுந்த கவலைக்குரியது எனவும் அந்த புகாரிலே தெரிவித்திருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முதலமைச்சரின் தனிப்பட்ட மரியாதை மற்றும் கண்ணியத்தை பாதிக்கும் வகையிலும் அவரது குடும்ப உறுப்பினரான தாயாரை தேவையற்ற வகையில் அரசியல் விவாதத்திற்குள் இழுத்து அவமதிக்கும் வகையிலும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுடைய பேச்சு இருப்பதாகவும், சமூக ஊடகங்கள் மூலம் மேலும் பரவி சம்பந்தப்பட்ட நபரின் கண்ணியத்திற்கும் பொது அமைதிக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் உள்ளதால் இதனை புகாராக பதிவு செய்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுடைய முழுமையான உரையை பெற்று அதில் பயன்படுத்தப்பட்டுள்ள வார்த்தைகள் மற்றும் அவற்றினுடைய சூழ்நிலையை விசாரிக்க வேண்டும். அவரது பேச்சு தொடர்பாக இந்திய சட்டங்களின் கீழ் குற்றம் ஏதேனும் நடைபெற்றுள்ளதா என்பதை விசாரித்து பொருந்தக்கூடிய சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், இது போன்ற பேச்சுகள் என்னென்ன சட்டப்பிரிவின் கீழ் வருகிறது என விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஜனநாயகத்தில் அரசியல் கருத்து வேறுபாடுகளுக்கும் கடுமையான விமர்சனங்களுக்கும் முழுமையான இடம் இருக்க வேண்டும் எனவும், அரசியல் விமர்சனத்தின் பெயரில் தனிநபர்களையோ அல்லது அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களையோ இழிவுபடுத்தும் நடைமுறையை அனுமதிக்க கூடாது எனவும் அந்த புகார் கடிதத்திலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கிரியாஸின் கிராண்ட் ஃப்ரீடம் சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ்